ப்ரைஸ் த லார்ட். உங்கள் எல்லோரும் என்னோடய கிச்சனுக்கு வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் பண்ணிகிட்ருந்தேன். பாப்கார்ன் பண்ணிகிட்ருக்கும்போதே ஏசப்பா என்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. என்னன்னு தெரில, முன்னாடியை விட இப்போ ரொம்ப அதிகமாக எல்லா விஷயத்துலேயும் ஏசப்பா எனக்கு வசனங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு விஷயமாக கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி தான் போன வீடியோவில் பெயிண்ட் பண்ணும்போதும் என்கிட்ட ஏசப்பா பேசினாங்க. இந்த வீடியோவில் இந்த பாப்கார்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருஷம் பாப்கார்ன் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இனி என் லைஃப்பில் நான் எப்போ பாப்கார்னை பார்த்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ஏசப்பா சொல்லி கொடுத்த இந்த விஷயந்தான் எனக்கு எப்போவுமே நினைவில் இருக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஆக்சுவலாக பாப்கார்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த விஷயத்த நான் யோசித்தேன். ஏசப்பா சொன்ன விஷயத்த யோசித்தேன். இது வரைக்கும் நானும் அந்த விஷயங்களை பைபிளில் வாசிச்சிருக்கேன். ஆனால் இப்போது வித்தியாசமாக எனக்கு தெரியுது. அது என்னென்னா, நீங்கள் பார்க்குற இந்த பாப்கார்னோட பரிணாம வளர்ச்சியை நான் கொஞ்சம் டீசெண்டாக அசெம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த பாப்கார்னோட பரிணாம வளர்ச்சி தான் இது. நான் பாப்கார்ன் எடுக்கும்போது கொஞ்சம் சிந்திருச்சு கீழே. அப்புறம் அது கொஞ்சமாக கிராக் ஆனது. இது ஃபுல்லாக நல்லா ரெடியான பாப்கார்ன். இது கொஞ்சம் தீஞ்சி போன பாப்கார்ன். இது எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் ஏன் கூட மத்தேயு 13வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இதோடு நம்ம சேர்ந்து பார்க்கும்போது நம்ம மனசில் கொஞ்சம் கூட ஈஸியாக அந்த வசனங்களும் அந்த வசனத்தின் ஆழமும் நம்ம மனசில் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த பாப்கார்னோட ஆரம்பம் நான் எடுக்கும்போது கீழே சிந்தினது. இது நார்மலாக தான் இருந்துச்சு. நான் எடுக்கும்போது கொட்டினதுனால தூசி அது இதுன்னு ஒட்டிருச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த பாப்கார்னுக்கு நான் வச்சுருக்க பேர் என்னென்னா, முந்திரி கொட்டை பாப்கார்ன். ரொம்ப சீக்கிரமாக வெடித்தாங்கங்க. ஆனால் மற்ற பாப்கார்ன் வெடிக்கும்போது இவங்க அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. ஏன்னு தெரில. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் கறக்குன்னு தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபுல்லாக வெடிச்சிருந்தா கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருந்திருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீஞ்சி போன பாப்கார்ன். ஃபஸ்ட்டு நல்லா வெடித்தாங்க. நல்லா பாப்கார்னாக தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற பாப்கார்ன்லாம் ரெடி ஆகிறது கொஞ்சம் லேட்டான உடனே இவங்க தீய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை ஹீட் அதிகமாக அந்த இடத்துல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம ரொம்ப யம்மியான பாப்கார்ன். இது தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு பாப்கார்ன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயங்கள் அந்த மத்தேயு 13வது அதிகாரத்திலேருந்தே நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும். அதாவது விதைக்கிறவன் ஒருவன் தன் விதைகளை எடுத்துட்டு தன் நிலத்தை நோக்கி விதைக்கிறதுக்காக புறப்படுறான். அவன் புறப்படும்போது அங்கே போய் விதைக்கிறான். புறப்பட்டு அங்கே விதைக்கிற டைமில் சில விதைகள் என்ன ஆகுது அப்படின்னா, வழி அருகே வருகுது. அந்த வழி அருகே விழுந்த அந்த விதைகளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் அது உடனே ஆகாயத்து பறவைகள் சாப்பிட்றோம். அந்த விதையோட அந்த நல்ல தன்மை கெட்டு போயிடும். அதனால் அது ஒன்றுக்குமே உதவாது. அது அந்த ஆகாயத்து பறவைகள் சாப்பிட்றோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது இந்த கற்பாறை நிறைந்த இடத்துல கொஞ்சம் விழுது. அதாவது அங்கே கொஞ்சம் மண் இருக்கும். அந்த கற்பாறை நிறைந்த இடத்துல விழும்போது டப்புன்னு முளைச்சிரும். ஏன்னா அந்த இடத்துல ஈரம் இருக்காது. டப்புன்னு முளைச்சிரும். ஆனால் அந்த சூரியன் வரும்போது அந்த ஹீட்டு தாங்காமல் அது வேர் கிடையாது அதுக்கு. அதனால் அது கருகி போயிடும். மூணாவது பார்த்திங்கன்னா, முட்களுக்குள்ளே சில விதைகள் விழுது. அந்த விதைகள் முட்களுக்குள்ளே சேர்ந்து வளருது. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முட்கள் அந்த விதைகளை நெருக்கி அந்த செடியை நெருக்கி ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்கிடுது. அது முளைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுது. நாலாவது பார்த்திங்கன்னா, நல்ல நிலத்தில் இந்த விதைகள் விதைக்கப்படும் போது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்குது. என்னென்னா, அந்த நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள் நல்லா வளர்ந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சீஷர்கள் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, கீழே சிந்தின அந்த பாப்கார்ன், அது
அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விழுந்த அந்த விதைக்கு சமம். ரெண்டாவது அந்த அரைகுறையாக வெடிச்சிருந்ததில் பாப்கார்ன், அது கற்பாறை அருகே விழுந்த அந்த விதைக்கு சமம். மூன்றாவது அந்த தீஞ்சி போன பாப்கார்ன் இருக்குல்ல, அது அந்த முட்களுக்குள்ளே விழுந்த அந்த பாப்கார்னுக்கு அந்த விதைகளுக்கு சமம். பாப்கார்ன் சொல்லி எல்லாம் பாப்கார்னே வருது. நான்காவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை நம்ம நல்ல பாப்கார்னை குறிக்குது. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் லாஸ்ட்டில் என்னதுன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னென்னா, அந்த கரிஞ்சி போன அந்த பாப்கார்னை ஒன்றுமே பண்ண முடியல. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கசப்பாக இருந்தது. ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷியாக பிறந்த நான் பண்ண ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை குப்பையில் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு விஷயம் இருக்குது அப்படின்னா, சர்வ வல்லவராகிய தேவனுடைய அந்த நிமிஷத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், அவர் நரகத்துக்கு யாரையும் தள்ள மாட்டார், அவர் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த நிலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாகத்தான் இருக்குது. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க வசனத்தை கேட்பாங்க, ஆனால் உணர்வில்லாதவர்களாக அந்த வசனத்தை தியானிக்க கூட மனசில்லாதவர்களாக இருப்பாங்க. அந்த வசனத்தை கேட்டுட்டு அதை தியானிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இருதயத்திலிருந்து இந்த பொல்லாத பிசாசு என்ன பண்ணுவான், அந்த வசனம் செயல்பட விடாமல் அந்த வசனத்தை எடுத்து போட்டுருவான். வசனத்தையே அவங்க இதயத்துலேருந்து எடுத்து போட்டால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது, இந்த கற்பாறை நிறைந்த இடத்துல விழுந்த விதை யாருக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொன்னால், இவங்க வசனத்தை கேட்பாங்க, இவங்க இதயத்திலும் உணர்வு இருக்காது, இவங்க ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை அறியாதவங்க. ஒருவேளை இவங்க கேட்டு சந்தோஷப்பட்டு உடனே ஏற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்கள், வசனத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், அந்த பாடுகள் வரும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக ஆண்டவரை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. மூணாவது, முட்களில் விதைக்கப்பட்ட அந்த விதைக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இவங்களும் இந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்பாங்க, உணர்வில்லாதவர்களாக இருந்தாலும் இவங்க இருதயத்தில் உள்ள உலக கவலையும் ஐஸ்வர்ய காரியங்களும், அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தை இவங்களும் தள்ளி போட்டுருவாங்க, இவங்களும் நெருக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை யார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து தங்களுடைய இருதயத்தில் வைத்து அதை தியானித்து அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே பலப்படுத்தி அந்த வார்த்தையிலே உறுதியாய் நிற்கிறவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கிறவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல பாப்கார்னை நம்ம வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்ற மாட்டோம். ஆண்டவர் நம்மளை மட்டும் உருவாக்கிட்டு அப்படியே நம்மளை எடுத்துட மாட்டார். நம்ம அந்த வாயில் பாப்கார்ன் போடும்போது அந்த நல்லா வாயில் பல்ல வச்சு நல்லா கடித்து அப்புறம்தான் விழுங்குவோம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை உருவாக்கின பின்பும் நம்மை வைத்து தான் அவர் கனிகளை எடுப்பார். அவர் 100, 60, 30 அவர் எப்படி எடுப்பார் அப்படின்னா, நம்மளை மீண்டும் உடைத்து தான் இந்த விஷயங்களெல்லாம் அவர் எடுப்பார். இந்த சின்ன விஷயத்தை இந்த பாப்கார்ன் மூலமாக எனக்கு ஆண்டவர் புரிய வச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லிட்டு தான் இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியலனா, ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிறீங்களா, கற்பாறையில் இருக்கிறீங்களா, இல்லை முட்களில் விதைக்கப்பட்டிருக்கிறீங்களா, இல்லைனா நல்ல நிலத்தில் இருக்கிறீங்களா? நல்லா யோசித்து நீங்களே உங்களை ஆராய்ந்து நல்லா தெளிவாக முடிவெடுங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் தள்ளி விட மாட்டார். ஆனால் நம்மளே தள்ளி போனால் தான் உண்டு. நம்மளே ஆண்டவரை வேண்டான்னு தள்ளி போகும்போது பிசாசானவன் நம்ம கூட சேர்ந்து ஆண்டவரிடத்துலேருந்து நம்மை நிரந்தரமாக பிரித்து விடுவான். அந்த கருகி போன பாப்கார்ன் எதுக்குமே உதவாமல் குப்பையில் போடப்பட்டது போல் ஒன்றுக்கும் உதவாத நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த எரி நரகத்துக்கு ஒப்பாக்கி விடுவார். அவருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற காரணம் மட்டும் இல்லை, நாம் ஆண்டவரை தள்ளி விடுறது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் பிரயோஜனப்படலை, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தும் நீங்கள் அவருக்கு பிரயோஜனப்படலைன்னா கண்டிப்பாக பிசாசானவன் உங்களை அவரிடத்துலேருந்து பறித்து விடுவான். அதனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நீங்கள்
அதை நல்லா தியானித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சு அந்த வசனத்தில் நீங்கள் பலப்படுங்க. நம்முடைய வார்த்தையினால தான் நம்முடைய விசுவாசம் வெளிப்படும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையான நம்முடைய தேவன், அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கிரியை பண்ணும். ஆபிரகாமை பார்த்திங்கன்னா, எந்த அற்புதமும் நடக்காததற்கு முன்னமே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். அது மாதிரி நீங்களும் ஏசப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, அது நடக்க ஏதுவில்லாது இருந்தும் அந்த வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவன் நீதியாக எண்ணுவார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் விசுவாசத்தில் தான் பிரச்சனைனா, இந்த 4 நிலத்தில் நீங்கள் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம்.